வெல்கம் டு குட்வில் சவுண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பவர் ஆம்ப்ளிஃபயர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆந்தம், லெக்சிகான் அண்ட் நிக்கோ அப்படிங்கிற பிராண்டு. ஃபஸ்ட்டு பார்க்குற ஆந்தம் வந்து ஸ்டேட்மெண்ட் A2 சீரிஸ் சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட் சீரிஸ் வந்து ஆந்தமில் பவர் ஆம்ப்ளிஃபயர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் மாடல், ஹை-எண்ட் மாடல். இதுக்கு முன்னாடி வர MCA சீரிஸ் வந்து கொஞ்சம் மிட்ரேஞ்சாக இருக்கும், அதுவே குவாலிட்டி பயங்கரமாக இருக்கும். இது A2லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை மாடல், எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் அண்ட் பவர் வைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு வந்து 8 ohmஸில் 200 வாட்ஸ் கிடைக்கும், 2 சேனல் ட்ரிவனில் ஈச் 200 வாட்ஸ் கிடைக்கும். அந்த பவர் வந்து ரொம்ப க்ளீன் பவராக இருக்கும். உங்களுக்கு THDலாம் பார்த்தீங்கன்னா 0.005 கொடுத்துருக்காங்க 8 ohmஸ்லேயே. அண்டு நீங்கள் 2 சேனல் ஸ்டீரியோ யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு பெரிய டவர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதோட பவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ க்ளீன் பவராக இருக்கும். அண்டு இது வந்து 1.5 வோல்ட் RMSே கொடுத்துருக்காங்க இன்புட் சென்சிட்டிவிட்டி. ஸோ நீங்கள் ஒரு ஏவி ரிசீவர்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு நார்மல் ஏவி ரிசீவர் அதோட அவுட்புட் சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு கம்மியான இன்புட் சென்சிட்டிவிட்டி இருந்தாலும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஏவி ரிசீவர்லேருந்து கொடுத்தா கூட சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். நாட் தட் யூ நீட் அ டெடிக்கேட்டட் ப்ரீ ப்ராசஸர். அண்டு சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 1,20,000 கிட்ட வரும். இன்ட்ரெஸ்ட்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. அண்டு கண்டிஷன் சொல்லி ஆகணும், ரொம்பவே மின்ட் கண்டிஷன். 90% ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நியூ கண்டிஷன் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு கஸ்டமர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், நீங்கள் அண்டு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு 5 சேனல் பவர் ஆம்ப்ளிஃபயர். லெக்சிகானில் LX5 அப்படிங்கிற மாடல். இது பார்த்தீங்கன்னா ஒரு THX சர்டிஃபைடு பவர் ஆம்ப்ளிஃபயர். லெக்சிகான் பற்றிலாம் இப்போ நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ரொம்ப ஆடியோ நுணுக்கமாக கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். லெக்சிகானோட குவாலிட்டி எப்படி, MC12 ப்ராசஸர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ப்ராசஸர் தான், பட் அதோட குவாலிட்டி இப்போ இருக்கிற ஹை-எண்ட் ப்ராசஸரில் கூட பெட்டர் தென் அந்த சவுண்ட் குவாலிட்டி. இன் டர்ம்ஸ் ஆஃப் சவுண்ட் குவாலிட்டி சொல்கிறேன், சூப்பராகவே உங்களுக்கு சவுண்டு எடுத்துகிட்டு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 8 ohmஸ்க்கு 200 வாட்ஸ் கிடைக்கும் ஈச் சேனல். அண்டு உங்களுக்கு டிஸ்டார்ஷன் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா 0.02, 0.03 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே க்ளீன் பவர் உங்களுக்கு கொடுக்கும். அண்டு இதில் வந்து XLR இன்புட்டும் இருக்குது அண்டு RCA இன்புட்டும் இருக்குது. இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட உங்களுக்கு கண்டிஷனும் ரொம்பவே மின்ட்டு தான். சின்ன சின்ன உங்களுக்கு வந்து இடத்துல கொஞ்சம் டர்ட் இருக்கும், க்ளீன் பண்ணணும். மற்றபடி எக்ஸலண்ட் கண்டிஷன் செட். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு 2 சேனல் பவர் ஆம்ப்ளிஃபயர், நிக்கோ அல்ஃபா 130 அப்படிங்கிற மாடல். இது கொஞ்சம் விண்டேஜ் ஆம்ப் தான், பழைய மாடல் தான். ஸோ காஸ்மெட்டிக் வந்து நீங்கள் ரொம்ப நியூவாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சின்ன சின்ன வந்து ஸ்க்ராட்ச் மார்க்ஸ் இருக்கும், உங்களுக்கு வந்து வேர் அண்ட் டேர் அந்த மாதிரி அவுட் சைட் கேபினெட்டில் இருக்கும். பட் இன்டர்னலி எந்த இதுவுமே சேஞ்ச் பண்ணல, இன்னும் ஒரிஜினலாகவே இருக்குது. அந்த RCA கனெக்டர்ஸ் உட்பட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த மார்க்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் RCA கனெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா. பட் கண்டிஷன் வைஸ் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் 2 சேனல் பவர் ஆம்ப் வாங்கினா இது வாங்கலாம். இது மேட் இன் ஜப்பான் வரும். நீங்கள் பையாம்பிங் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 24,000 தான் வருது. நான் உங்களுக்கு டெமோ கிளிப் கூட ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு டெமோஸ் வேணும், இப்போ ஆந்தம்க்கோ இல்லை லெக்சிகானுக்கோ வேணும்னா நீங்கள் ஒன்ஸ் ப்ராடக்ட் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா என்னால் கண்டிப்பாக டெமோ கொடுக்க முடியும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. சொக்கனுக்கு பக்கத்திலே சோடி என்று வந்தவளை